அண்மை செய்தி. அதிகார பகிர்வு அவசியம், ஆட்சி பங்கு எங்கள் உரிமை என்று மாணிக்கம் தாகூர் எம்பி எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நௌஷாத், இந்த பதிவு தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். திமுகவுடைய அமைச்சர் ராஜகண்ணப்பன் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு பேசும்பொழுது 170 தொகுதியில் திமுக போட்டியிடும், 160 தொகுதி வரை வெற்றி பெறும் ஒரு பதிவை அவர் மேடையில் பேசியிருந்தார். மேலும் அதிகார பகிர்வு என்பது இல்லை என்பதை அவர் திட்டமாக முதல்வர் தெரிவித்து விட்டார் என்ற கருத்தையும் பதிவு செய்திருந்தார். அதை மிக முக்கியமாக எக்ஸ்தல பக்கத்தில் டேக் செய்து மாணி தாகூர் பதிவிட்டிருக்கிறார். 2021 123 போட்டியிட்டு 133 வெற்றி பெற்றீர்கள். நாங்கள் கேட்பது நீங்கள் தோல்வி அடைந்த இடங்கள் தான். அதிகார பகிர்வு அவசியம், ஆட்சி பங்கு எங்கள் உரிமை, மக்கள் தீர்மானிப்பார்கள் என்ற பதிவேற்றிருப்பது மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. என்றால் நீங்க தோல்வியிட்ட இடங்கள் தான் கூடுதலாக இடத்தை கேட்கிறோம், நீங்கள் வெற்றி பெற்ற இடங்களை கேட்கவில்லை. ஆகையால் தோல்வியிட்ட இடங்களை எங்களுக்கு தாருங்கள் என்ற தோணியில் கேட்பதாகவே இது பார்க்கப்படுகிறது. என்றால் காங்கிரஸ் தொடர்ந்து கடந்த முறை கொடுக்கப்பட்ட இடங்களில் ஜெயித்த 8 இடங்களில் தோல்வியுற்றார்கள். இருந்த போதிலும் இந்த முறை கூடுதல் இடங்களை கேட்கிறார்கள். அதாவது 40 இடங்கள் தேவை என்ற தலைமை அகில இந்திய தலைமை கட்டளிப்பதாகவும், ஆனால் அதற்கு குறைவாகவே கொடுக்க திமுக திட்டமிட்டிருப்பதாகவும் கூட ஒரு தகவல் அரசு புதுசாக இருக்கிறது. இருந்த போதிலும் கூட இடங்கள் ஒரு புறம் இருந்தாலும் கூட ஆட்சியிலும் அதிகாரத்தையும் பங்கு தேவை என்ற முழக்கம் என்பது தொடர்ந்து காங்கிரஸ் சார்பாக வைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழக காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் செல்வப்பிந்தகை அது அகில இந்திய தலைமை என்ன முடிவு செய்தாலும் அது திமுக தலைமை முடிவு ஒற்றுக்கொள்ளும், அல்லது அதற்கான ஆலோசனை மேற்கொள்ளும் என்ற கருத்தை பதிவு செய்தாலும் கூட இதற்கிடையில் மாணி தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி போன்ற பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள். ஆனால் அவர்களை ஏன் தலைமையை கண்டிக்கவில்லை என்ற கருத்தையும் திமுகவிடம் முன்வைக்கிறார்கள். ஆனால் அதுக்கு உடைய பதில் இல்லை. இருந்த போதிலும் தற்சமயம் அவர் பதிவு செய்திருப்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதாவது 2021 123 போட்டியிட்டு 133 வெற்றி பெற்றீர்கள். நாங்கள் கேட்பது நீங்கள் தோல்வி அடைந்த இடங்களை தான். அதிகார பகிர்வு அவசியம், ஆட்சி பங்கு எங்கள் உரிமை, மக்கள் தீர்மானிப்பார்கள் என்ற பதிவு செய்திருப்பது மீண்டும் சர்ச்சை ஏற்படுத்தி வகையில் இருப்பதுதான் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நௌஷாத், தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில தொடர்ச்சியாக திமுக தலைமைக்கு எதிரான நிலைப்பாட்டிலேயே மாணிக்கம் தாக்கூர் இவ்வாறாக பதிவிட்டு வருகிறார். இது கூட்டணிக்குள்ள எந்த அளவுக்கு ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும்? தொடர்ந்து இது குறித்து சில அரசியல் விமர்சன கருத்து செய்ய வேண்டும் என்றால், திமுக தலைமை என்பது தெளிவாகவும் திட்டவட்டமாக கடந்த காலம் தெரிவித்து வந்தார்கள். ஆனால் ஒரு தனியார் நிகழ்ச்சி பங்கேற்ற தமிழக முதல்வர் கருத்து செய்யும் போது ஆட்சியிலும் அது பங்கு இல்லை, அது தமிழ்நாட்டுக்கு சரியாகாது என்ற ஒரு திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார். இருந்த போதிலும் தெரிவித்த பிறகு காங்கிரசுடைய அந்த கோரிக்கை, காங்கிரசுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குன்னு பார்த்தால், அதாவது தொடர்ந்து மாணி தாகூர் போன்றோர் இது எங்களுக்கு கூட்டணியில் அரசியலும் குறிப்பாக அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை, எங்களுடைய உரிமை, அதை கேட்பது தவறு என்ற போன்ற கருத்தை பதிவு செய்துள்ளார். அதாவது காங்கிரசுடைய அகில இந்திய தலைமை இது அறிவுறுத்தாமல், அதாவது பேச என்று சொல்லாமல் எம்பி அவர்கள் பேச வாய்ப்பில்லை என்ற அடிப்படையில் அரசியல் கருத்தை பதிவு. அதேதான் திமுக இருக்கக்கூடிய சில மூத்த தலைவரும் கருத்தை பதிவு செய்தார். இந்த போதிலும் காங்கிரஸ் இது போன்ற சூழ்நிலை ஏன் ஈடுபடுகிறார் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதாவது இந்த விமர்சனம் தொடர்ந்து நீடிக்குமானால் இந்த கூட்டணிக்கு பிளவு ஏற்படுத்தும் வகையில் வருமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. என்றால் ஏற்கனவே 33 நாட்களாகவே தொடர்ந்து கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை முன்வைத்திருந்தார்கள் காங்கிரஸ். ஆனால் டெல்லிக்கு சென்று ஆலோசனை மேற்கொண்ட பிறகு செல்வப்பிந்தகை பேசிய பிறகு அன்றே திமுக அறிக்கை வெளியிடுகிறார்கள். அதாவது தேர்தலுக்காக நாங்கள் மேற்கொண்ட பணிகளுக்கு பல பணிகள் இருந்தது, அந்த அடிப்படையில் தான் இந்த வரக்கூடிய அடுத்த வாரம் நாங்கள் இந்த கூட்டணிக்கு பேச்சுவார்த்தைக்கு அழைப்போம் என்ற ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார்கள். அந்த அறிக்கை என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தா பார்க்கப்படுகிறது. ஏன்னா கடந்த காலங்களில் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது ஒரு சிறிய வரிகளையும் அறிக்கை வெளியிடுவார்கள். ஆனால் நீண்ட நிலையில் அறிக்கை வெளியிட்டு யாரை திருப்திப்படுத்த அறிக்கை வெளியிட்டார் என்ற அடிப்படையில் தான் அந்த அறிக்கையும் இருந்தது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது திமுக காங்கிரஸ்ல என்ன விரிசல் ஏற்படுமா என்ற கேள்வியும் இருந்தது. இருந்த போதிலும் வரக்கூடிய அடுத்த வாரம் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு பிறகு இவர்கள் கேட்கக்கூடிய அதிகார தீர்வாக இருக்கட்டும், கூட்டணிக்கான கூடுதல் இடங்களாக இருக்கட்டும், அதை திமுக தீர்மானிக்குமா அல்லது? உங்களுடைய தகவலுக்கு நன்றி நௌஷாத். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.